டியர் இன் கிரைஸ்ட், ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். ஆமேன். உபாகமம் 26 வசனம் 19 இவ்வாறாய் கூறுகிறது, நாம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உண்டு பண்ணின எல்லா மனிதர்களை பார்க்கிலும் அவருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்கிற, அவருக்கென்று தனியாய் பிரித்தெடுக்கப்பட்டு ஒப்பு கொடுத்து வைராக்கியமாய் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் வாழ்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதில் பிரியமாயிருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்துவதில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்க கர்த்தர் வாஞ்சியாயிருக்கிறார். தேவன் விரும்புகிற காரியம், நீங்கள் அவர் வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாய், அவருடைய வாஞ்சையின்படி, அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய ஒரு அநாதி திட்டம். அதைத்தான் தேவன் சொல்கிறார். உன் நெற்றியில் நெற்றி பட்டயத்தையும் உன் காதுகளில் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திரத்தில் அடையமாயிருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றாய். உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதா இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். தேவ பிரசன்னம் வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள நபர்களாய் மாறிவிடுகிறோம். அது மட்டுமல்லாது தேவ மகிமையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, என்ன சொல்றார்? உன்னை நான் அழகாய் உருவாக்கினேன், மகிமையாய் உருவாக்கினேன், வல்லமையாய் உருவாக்கினேன். அநேகர் உன்னிடத்தில் வரும்படியாக உன்னை நான் புகழ்ச்சியாய் உருவாக்கினேன் என்றே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆனால் தேவன் நம்மை எப்போதுமே தலை சிறந்தவர்களாக இருக்கவே கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார் என்பதில் மாற்றமில்லை. 1 பேதுரு 2:5 சொல்கிறது, ஜீவன் உள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரி கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருவீர்கள். ஆமென். தேவன் விரும்புகிறபடி, தேவன் கேற்ற பலிகளை செலுத்தும்படி, தேவன் நேசிக்கிற பிரியப்படுத்துகிற, தேவனை பிரியப்படுத்துகிற காரியங்களில் நீங்கள், தேவன் உங்களை அப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு பரிசுத்த ஜனமாய், பரிசுத்த ஆலயமாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். உபாகமம் 28:9 சொல்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இந்த மகிமை, புகழ்ச்சி, கீர்த்தி இவையெல்லாம் எதிலிருந்து வருகிறது என்றால், நாம் தேவனுடைய வார்த்தைக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது அதன் நிமித்தமாய் கர்த்தர் நம்மை ஒரு பரிசுத்த ஜனமாய் மாற்றுகிறார். பரிசுத்தத்தின் நிமித்தமாய் கர்த்தர் இந்த நன்மைகளை நமக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 28:13 சொல்கிறது, இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயக்கூடாது. நீங்க தேவனை விசுவாசிக்காமல் எந்த ஒரு காரியத்தை அது செய்தாலும் அது ஒரு விக்கிரக ஆராதனைக்குள் செல்கிறதற்கு
இணையாக இருக்கும். அதனால தேவனை நம்பி விசுவாசித்து தேவன் நிச்சயமாக தாம் சொன்னதை நிறைவேற்றுவார் என்ற வாஞ்சையோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் அது அநேக நன்மைகளை, அது அநேக மகிமைகளை கொண்டு வரும் என்பதில் மாற்றமில்லை. ஏசாயா 66 20-21 வசனங்கள் இவ்வாறாய் கூறுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் புலாரி வண்டிகளின் மேலும் கோவேரி கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலிருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். நாம் பரிசுத்தோடு கூட எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும். இருதயத்தில் சுத்தம் இல்லாமல், சரீரத்தில் பரிசுத்தம் இல்லாமல், சிந்தையில் பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு நாம் என்ன காரியங்கள் செய்தாலும் அது வீண் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் பரிசுத்த சிந்தை, பரிசுத்த நடக்கை, பரிசுத்த செயல் இவைகள் உங்களுக்குள் தலை சிறந்ததாய் இருக்க வேண்டும். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வெளிப்படுத்தல் 1 வசனங்கள் சொல்கிறது, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு பிதாவுக்கு முன்பாக நம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இயேசு கிறிஸ்து நம்மை வெளியேற பெற்ற அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு இந்த காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தேவனை பிரியப்படுத்துகிறபடி, தேவன் விரும்புகிறபடி பரிசுத்தம் உள்ள ஜனமாய் வேதம் சொல்கிறது. அவருக்கு இவ்வளோ சமீபமான தூரத்தில் அருகில் இருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருள் செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க நல்லா வாழ்வது தேவனுக்கு அது மகிமை, தேவனுக்கு அது புகழ்ச்சி என்பதை மறந்து போகாதீங்க. அதனால நீங்க நல்லா வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய அநாதி திட்டம். அதனால்தான் அவர் இந்த பூலோகத்திற்கு இறங்கி வந்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் ஒரு மீண்டுமாய் உயிர்த்தெழுந்து நம்மை கர்த்தர் பாவங்களற்ற பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லி இதை பெற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக தேவனுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக நம் ஆசாரியர்களாகவும் பிரபுக்களாகவும் ராஜாக்களாகவும் கர்த்தர் நம்மை நிப்பாட்டி இருக்கிறார். வேதம் சொல்கிறது, எரேமியா 13:11, கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு செயற்கையாய் இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் செயற்கையாக்கி கொண்டேன். அம்மேன்றிபஷந்தாரியா கதா. நம்ம தாங்க அவருக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் ஒரு முன் உதாரணமான பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். அப்படி முன் உதாரணமான பிள்ளைகள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நாம் மற்றவர்களைப் போல சண்டை பண்ணுகிறவர்களாய், கோபப்படுகிறவர்களாய், இந்த மாம்சத்தின் கிரியைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய், இச்சையின் காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய்
நீங்கள் இல்லாதபடிக்கு ரிமஷந்தோ என் கத்தனா தேவன் விரும்புகிற பரிசுத்த ஜனமாய் வாழ்வேன் என்கிற நிச்சயத்தோடு கூட வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். God bless you.